இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கிருத்திகைக்கு என்ன சமைக்கலாங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு வடை மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறது ஒருத்தருங்க ஆடி அமாவாசை வீடியோவை பார்த்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வடை அரைக்கிற பக்குவத்தையும் இன்றைக்கி ஃபுல்லாக நான் எப்படி பண்ணுறேங்கிறத காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சாம்பாருக்கு ஏற்கனவே ஒரு காய் முருங்கைக்காய், கத்திரிக்காய், சாம்பாருக்குள்ள காய் எல்லாத்தையுமே வேக விட்டுட்டேன். நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். வெந்துட்டுருக்கு. இதில் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். ஏன்னு கேட்டோம்னா கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு, அதனால் காயை உங்களுக்கு காட்டுறதுக்கு முந்தையே வேக விட்டுட்டேன். இப்போ தக்காளி ஒரு 3 தக்காளி கிட்ட போட்டுடுறேன். இப்போ சாம்பார் காய் நான் என்னென்ன போட்டேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். மற்றபடி நீங்கள் என்ன சாம்பாருக்கு தேவையோ அதை எல்லாத்தையுமே அவரைக்காய் இது மாதிரி எந்த காய்னாலும் போட்டுக்கலாம். நான் இந்த காய் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த மிளகாய் பொடி போட்டுடலாம். மிளகாய் பொடி இது சாம்பார் தூள் தான். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். பருப்பு நான் 100 பருப்பு தான் எடுத்திருக்கேன். 100 பருப்புக்குள்ள சாம்பாருக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். நான் சாம்பாருக்கு எப்போதுமே உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே அமாவாசை வீடியோவில் போட்டிருக்கேன். சாம்பாருக்கு நான் தேங்காய் கொஞ்சோண்டு அரைச்சி போடுவேன்னு. இதில் நான் கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டும் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் ஒரு ஓட்டி இப்படி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுடுறேன். போட்டுட்டு இதில் கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றிடலாம். சும்மா கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். புளி கரைச்சி தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ புளி தண்ணியும் கொஞ்சமாக விட்டுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல புளி தண்ணி ஊற்றிருக்கிறதுனால அந்த புளி, தக்காளி, மிளகாத்தூள் எல்லா வாசனையும் நல்ல பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நான் பருப்பு வேக வச்சுட்டேன். ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதனால் இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பருப்பை ஊற்றிடலாம். இதை மூடி வச்சுருவோம். இந்த சைடில் நான் பாயாசத்துக்கு நான் இன்றைக்கி சிறுபருப்பு போட்டு பாயாசம் வைக்க போகிறேன். சிறுபருப்பும் ஜவ்வரிசியும் 2 சேர்ந்த மாதிரி ஒரு பாயாசம் வைக்க போகிறேன். அதுக்கு நான் 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது ஜவ்வரிசி ஒரு 50 கிராமுக்கு கூட. இதே அளவு சிறுபருப்பு நான் வேக வச்சுட்டேன். இதை லேசாக கழுவிட்டு அதில் வேக விட்டுறலாம். பாயாசத்துக்கு நான் தண்ணி ஒரு 2 செம்பு தண்ணி கிட்ட கொதிக்க வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஜவ்வரிசியை போட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஜவ்வரிசியை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அதனால் இப்போ எடுத்துட்டேன். அதை கொஞ்சம் இப்போ கழுவி வச்சுருந்த ஜவ்வரிசியை போடுதேன். நான் ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் 2 சேர்ந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மிளகாத்தூள், புளி எல்லாம் கரைச்சி ஊற்றுனது நல்லா கொதி வந்துட்டு இப்போ நான் அவிச்சு வச்சுருந்த பருப்பை நல்லா கலக்கிட்டு உள்ளே சேர்த்துருவோம். உள்ளே சேர்த்துட்டு சாம்பார் எப்படி திக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா பருப்பு ஊற்றுனதுனால இது ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது சாம்பார் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இந்த திக்னஸில் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த சாம்பார் பொடி நான் வீட்டில் அரைக்கிற பொடி தான். இந்த மாதிரி எதுவும் சாம்பார் பொடி வீடியோ வேணும்னா எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு நாளைக்கு அந்த சாம்பார் பொடி வீடியோவையும் ஒரு நாளைக்கு அரைக்கிற வீடியோவை போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ அளவில் போடணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ சாம்பாரை இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். நான் கேரட்டும் பீன்ஸும் நான் வறுவல் மாதிரி வறுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண மாதிரி இந்த மாதிரி வறுக்க போகிறேன். கேரட் பீன்ஸ் பொரியல் கிடையாது, இது வறுவல். அதனால் இந்த நீட்டு சைஸில் கேரட்டையும் வெட்டிக்கணும். இந்த மாதிரி பீன்ஸையும் நீட் சைஸில் அதனால் இந்த கேரட்டையும் பீன்ஸையும் அதே குக்கர்லேயே அப்படி போட்டுடலாம். நான் 2ம் சேர்ந்து 1/4 கிலோ அளவுக்கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கணும். ஏன்னாக்கி நான் இந்த காயை அப்படியே ட்ரையாக அப்படியே வேக விட போகிறோம்.
இதில் வந்து தண்ணியை வந்து வடித்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் அப்படியே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஒரு அரை டம்ளர் கூட இருக்காது, அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுருக்கேன். இப்போ லேசாக அப்படி குக்கரை போட்டு அப்படி மூடி வச்சிடலாம். அப்பப்போ திறந்து பார்த்துக்கணும், இல்லைனாக்கா அடி பிடிச்சிடும். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கிறதுனால ஸ்லோவாக வச்சு வேக விடணும். உளுந்தை வந்து வடைக்கு வந்து ஒரு 200 கிராம் உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இதை வந்து கிரைண்டரில் நான் அரைக்க போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து இதை வந்து கை விடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இப்படி பிடிச்சி விட்டிங்கன்னா அந்த முழு பருப்பு இல்லாமல் நல்லா அரைப்பட்டுரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் இப்படியே நல்லா கையை வச்சு நல்லா பிடிச்சி விடணும். இதுக்கு மேலே இன்னும் தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணியை வந்து லேசாக தொட்டுட்டு அப்படியே கையை வச்சு தொட்டு தான் வைக்கணுமே தவிர ஊற்றவே கூடாது இனிமேல் வடைக்கு மாவுக்கு. ஒரு 20 நிமிஷங்கிட்ட அரைச்சிட்டோம்னா நல்ல மாவு பந்து மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பந்து மாதிரி வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். நல்லா வந்து தண்ணியை தொட்டு வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஓட விடணும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷமாக ஓடி இருக்குது. இது இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் தண்ணியை லேசாக அப்படியே கிணத்துல அப்படியே கையை முக்கிட்டு அப்படியே இப்படி லேசாக வச்சாலே போதும். இப்படியா ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்க இப்படி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கி மாவு வந்து நல்லா பந்து மாதிரி உருண்டு வந்துடும். இப்படி லேசாக அப்படி கையை முக்கிட்டு தண்ணியோடு ஊறக்கூடாது. இந்த அளவு தான், இவ்வளோதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓடட்டும், எடுத்துடலாம். இப்போ வந்து நான் கேரட்டு பீன்ஸ் வந்து வேக விட்டுருந்தேன். நல்லா சுத்தமாக தண்ணி வற்றி நல்லா இதாகிட்டு பாருங்கள். நல்லா காயும் நல்லா வெந்து போச்சு. 3/4 காய் வெந்தால் போதும். பீன்ஸும் நல்லா வெந்துட்டு இந்த ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் கொட்டிடுறேன். கடாயை அடுப்பில் வைக்கிறேன். அப்படியே சாம்பாரை தாளிச்சிட்டு அப்படியே அதையும் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுறேன். நான் கடலை எண்ணெய் தான் விடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். கொஞ்சமாக ஜீரகம், சும்மா ஒரு 2 வெந்தயம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டுருவேன். கருவேப்பிலையும் போட்டுருவோம். இது நல்லா செவந்த உடனே சாம்பாரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை தாளிக்கிறதுக்கு இது ஒரே சட்டிலே வேலையை முடிச்சிடலாம். இது நல்லா ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷமாக நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் அவிச்சு வேக வச்ச சிறுபருப்பு வந்து நல்லா வறுத்துட்டு வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு விசில் வச்சு குக்கரில் ஒரு விசில் வச்சு ஊற்றி வச்சுட்டேன். ரொம்பையும் கொலன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு வெளியில் தெரியணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும். ஏற்கனவே இது பாசிப்பருப்பு வந்து வெந்த பருப்பு தான். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். வெல்லம் போட்டேன். இப்போ வந்து நல்லா செவந்துட்டு இதில் வந்து பாதியை வந்து இந்த சாம்பாரில் ஊற்றிடுவோம். இப்போ இதில் வந்து இந்த இதுக்கு எண்ணெய் பத்தாது, கொஞ்சம் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தாளித்ததெல்லாம் அதுவே கடுகு எல்லாம் போதும். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மட்டும் எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நான் நீளமாக 2 வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுறேன். இது நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்ல வெங்காயம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்படியே கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறேன். இந்த இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரட்டும். இந்த சிறுபருப்பும் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் வெல்லம் வந்து நான் 2 ஜவ்வரிசியும்
நம்ம சிறுபருப்பு ரெண்டும் சேர்ந்து வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு 250 கிராம் வெல்லம் போடுறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். இஞ்சி பூண்டு வாசனை நல்ல பச்சை வாசனை போயிட்டு இதில் வந்து சின்ன தக்காளியாக இருந்ததுனால நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும். நான் வந்து இப்போ வந்து குட்டி குட்டி தக்காளியாக வருது, அதனால் ஒரு 3 தக்காளி கிட்ட எடுத்திருக்கேன். அது நல்ல தக்காளி நல்லா மசியட்டும். நான் ஏற்கனவே அந்த காயில் வந்து உப்பு போட்டு அந்த காய்க்கு தகுந்த உப்பை மட்டும் கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த தக்காளி கொஞ்சம் மசியறதுக்காக வேண்டி கொஞ்சமாக நான் தூள் உப்பு போடுறேன். இந்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் இந்த உப்பு கரெக்டாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போடுறேன். போட்டுட்டு நல்லா தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இல்லைன்னா ஒரு தட்டை போட்டு கூட நல்லா மூடி விட்டு கூட நல்லா மசிய வச்சிடலாம். இப்போ வந்து உளுந்து வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா ஓடிட்டு இப்போ லேசாக அப்படி தண்ணியை தொட்டுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அதோட பக்குவம் நல்லா தெரியும். பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பந்து மாதிரி உருளுது பாருங்கள். இது வந்து கரெக்டான பக்குவம். இப்போ லேசாக அப்படி தண்ணியை கையில் இப்படி தொட்டுட்டு இப்படி உருட்டும் போது நல்ல உருண்டு வரும். இதுதான் வடை பக்குவம். வந்து ஒரு 3 வெங்காயம் போட்டுட்டேன், பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இதில் வந்து அந்த வடைக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். வடைக்கு தேவையான உப்பை வந்து இது உள்ளேயே போட்டு அரைச்சிட்டோம்னா கரெக்டாக எல்லா பக்கம் கலந்து வந்துடும். அதனால் கிரைண்டருக்குள்ளேயே போட்டுருவேன். ஆனால் ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க உப்பு. ஃபஸ்ட்டே உப்பு போட்டிங்கன்னு நினைக்க மாவு வந்து நல்லா பந்து மாதிரி கிளம்பி வராது. அதனால் லாஸ்ட்டாக எடுக்கிற டைமில் அப்படி போட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் எல்லா மாவையும் எடுத்துட்டேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால எல்லாத்தையும் மொத்தம் கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து வடை மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், லேசாக இப்படி வடையில் வடை சுடும்போது தண்ணியில் முக்கிட்டு தானே சுடுவோம். இப்படி விடும்போது கரெக்டாக அப்படி பண்ணிவிட்டு போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வடையை சுடும்போது பார்த்துக்கலாம். இது வடை மாவு ரெடி ஆகிடும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ வேக வச்ச கேரட்டு பீன்ஸை உள்ளே சேர்த்துருவோம். இந்த வெங்காயத்தோடு நல்லா பெரட்டி விட்டுருவோம். இப்போ மசாலா பொடிலாம் போட்டுடலாம். நான் மசாலா பொடி கலந்த பொடி சாம்பார் பொடி தான் போடுறேன். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். திருப்பி ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதை வந்து நல்லா அப்படியே ஒரு பெரட்டி விட்டுடலாம். இந்த இதில் வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நான் மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ லேசாக இப்படி ஒரு கை அளவுக்கு இப்படி தண்ணி எடுத்து தெளிச்சிருக்கேன். ஏன் தெளிக்கிறோன்னு சொன்னோம்னா இந்த மிளகாத்தூளோட வாசனை வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அதை கொஞ்சம் சுண்டி நல்லா வரும். அதனால் ஒரு கை போல் தண்ணியை தெளித்து விட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிடுறேன். பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுருந்தேன். இப்போ அடுப்பை விட்டு இறக்கிடலாம். திராட்சை வறுத்து நெய்யை விட்டு வறுத்துக்கலாம். நெய் வந்து இந்த பாயசத்துக்கு வந்து ஒரு 4-5 ஸ்பூனுக்கிட்டே விடலாம். ஏன்னா பாசிப்பருப்பு பாயசத்துக்கு வந்து நெய் வந்து நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 5 ஸ்பூன் 4-5 ஸ்பூன்கிட்ட விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துருவோம். இப்போ வந்து இந்த காய் வந்து லேசாக தண்ணி தெளித்து வச்சுருந்தேன். நல்லா மிளகாத்தூள் வாடையெல்லாம் நல்லா அடங்கிட்டு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்லோவாகவே வச்சு வேக விடுங்க. ஏன்னா அன்றைக்கி அடி பிடிச்சிடும். இப்போ வந்து இதில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வைக்க போகிறோம். இது நல்ல செவந்து நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு இந்த கேரட்டை வந்து வதக்கணும். திருப்பி நான் தட்டை போட்டு தான் மூடி வைக்க போகிறேன். இந்த முந்திரி திராட்சையும் வறுத்து பாயாசத்தில் ஊற்றியாச்சு. இப்போ பாயாசம் ரெடி ஆகிட்டு பாயாசம் வந்து ரெடி ஆகிட்டு சிறுபருப்பு பாயாசம்.
வடைக்கும் எண்ணெய் வந்து காய வச்சுட்டேன். நல்ல சூடு ஏறிட்டு இப்போ வந்து வடையை உருட்டி போட்டுடலாம். நல்லா பந்து மாதிரி நல்ல மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நல்லா உருட்டிட்டு அப்படி ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படி போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். வடை இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இப்போ வடையை வந்து வெளியில் எடுத்துருவோம். நான் சின்ன கரண்டியாக இருக்கிறதுனால 2 எடுத்துக்கிறேன். வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த கேரட் பீன்ஸ் வறுவல் வந்து ஒரு 6-7 நிமிஷம் கிட்ட அப்படியே நான் எண்ணெயை ஊற்றி வச்சேன் இல்லையா, அது நல்லா இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துட்டு இது ஒரு பெரட்டி விட்டுட்டு இது ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போ வந்து மேலே கொத்தமல்லி இலையை தூவிடும். தூவிட்டு ஒரு பெரட்டிடலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். கேரட் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. கிருத்திகைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக சமைச்சாச்சு. சாம்பார், கேரட் பீன்ஸ் வறுவல், இது சிறுபருப்பு பாயாசம், வடை, சாப்பாடு வந்து ரைஸ் குக்கரில் சாப்பாடு போட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி கிருத்திகைக்கு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.